அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. பிரியாணி மேன் அப்படிங்கிற ஒரு சேனல் வச்சுருக்கக்கூடிய அபிஷேக் ரபி அப்படிங்கிற நபர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கார். மக்கள், அவர் ஏன் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு, என்ன காரணம், அவர் பண்ண வேலை என்ன, எல்லாத்தையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். பிரியாணி மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அபிஷேக் ரபி அப்படிங்கிற நபர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கார். மக்களே, சரி, இப்போ இவரை பற்றி நமக்கு பப்ஜி மதன் கேஸில் ஃபாலோ பண்ணணும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இவர் யார் என்னன்ற தெரிஞ்சிருக்கும். மக்களே, பப்ஜி மதன் வழக்கை பொறுத்தளவுக்கு பப்ஜி மதன் அப்படிங்கிற ஒரு நபர் பப்ஜி விளையாடிட்டு இருக்காரு. பப்ஜி விளையாடிக்கிட்டு இருந்த அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு 3 பேர் வந்து அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணாங்க. அது 3 பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஜோ மைக்கேல் அப்படிங்கிற ஒரு நபர், அடுத்தது இந்த அபிஷேக் ரபி அப்படிங்கிற பிரியாணி மேன் அப்படிங்கிற இந்த சேனல் நடத்திட்டு இருக்க நபர், அடுத்தது ஐ திங்க் ஜேசன் சாம்வேல் நினைக்கிறேன் அந்த நபருடைய பேர். அதுக்கு அந்த கேஸ்க்கு அப்புறம் அந்த நபர் எங்கேயும் நான் பார்க்கவே இல்லை. மக்கள், ஸோ 3 பேர் தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பப்ஜி மதனை பற்றி இன்டர்வியூ கொடுக்கறது, பப்ஜி மதனை பற்றி தப்பாக வந்து வெளியே சொல்கிறது அப்படின்றத தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்விட்டரில் அப்போ வந்து ஸ்பேசஸில் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு, அதுக்கப்புறம் அப்போ ஒரு ஆப் ஒன்று இருந்துச்சு, அந்த ஆப்பில் உட்காந்து பேசிக்கிட்டு, ஸோ இப்படி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த மாப் மொபிலைஸ் பண்ணுறது, மாப் எதுக்கு மொபிலைஸ் பண்ணுறாங்கன்னா பப்ஜி மதன் அகெயின்ஸ்டாக பேசுறதுக்கு மொபிலைஸ் பண்ணுறது, இந்த வேலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு. கடைசியாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேருக்குள்ளே பப்ஜி மதனை யார் ஜெயிலுக்கு அனுப்பிச்சதுக்கு பெருசாக வேலை பார்த்தது அப்படிங்கிற ஒரு ஈகோ கிளாஷ் வந்து போச்சு. 3 பேரும் மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க. அந்த கிரெடிட்ஸ் தான் மட்டும் தான் கிரெடிட்ஸ் எடுத்துக்கணுன்றதை வந்து ரொம்ப ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயம் கேள்விப்பட்டோம். மக்களே, இந்த வழக்கை பற்றி விசாரிக்கும் பொழுது தான் இந்த 3 பேர் நம்ம கிராஸ் பண்ணோம். இது இன்னும் கொடுமை என்ன பார்த்தீங்கன்னா, அப்போ இருக்கக்கூடிய ஒரு அஃபிஷியல்ஸ் நம்ம கேட்டு பார்த்தோம், பப்ஜி மேன் எதுக்குங்க அரெஸ்ட் பண்ணாங்க, அவர் என்னங்க தப்பு பண்ணாருன்னு கேட்டப்போ அப்போ சொன்ன வார்த்தை, அப்போ தான் வந்து டிஎம்கே ஆட்சிக்கு உள்ளே வந்திருக்கு. உள்ளே வந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சேந்திரபாபு அவர்கள் HOPF அப்பாயின்ட் பண்ணப்படுறாரு. அவர் வந்து ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மற்ற எல்லாருமே, அதாவது யங்ஸ்டர்ஸ் ஆஃப் த தமிழ்நாடு வந்து ஃபிசிக்கல் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸில் வந்து ஈடுபடணும், உட்காந்து கேம்ஸு, ஆன்லைன் கேம்ஸு, பப்ஜி கேம்ஸ் அந்த மாதிரி மட்டும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருந்திருக்காராமா. அப்படி தீவிரமாக இருந்த சமயத்தில் இந்த ஆன்லைன் கேம்ஸ்லாம் யார் பயங்கரமாக இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாங்க பல பேருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க அப்படின்னும், அந்த சமயத்தில் பப்ஜி மதன் தான் வந்து ரொம்ப தீவிரமாக இருந்துகிட்ருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சதாகவும், அப்போ இவர் அரெஸ்ட் பண்ணி நம்ம உள்ளே போட்டோம் அப்படின்னா இந்த பப்ஜிக்கு விளையாடுறவங்களாம் வந்து தடுக்கலாம், கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து ரொம்ப தீவிரமாக இருந்ததாகவும் ஒரு தகவலாக கேள்விப்பட்டோம். மக்கள், அது ஒரு விஷயம் புரியவே இல்லை. அவர் வந்து சட்டம் ஒழுங்குக்கான ஒரு ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸு அதுக்கு அப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்காரா, இல்லை தமிழ்நாட்டு பிடி வாதியாக நம்ம தெரியல. மக்கள், ஏன்னா பிடி வாதியாருங்க தான் வந்து ஒடியாடு, வேலை பாரு, கொஞ்சம் ஸ்டஃப்பாரு, கேம் ஸ்போர்ட்ஸ் ஆடுன்னு சொல்லுவாங்க. ஸோ பிடி டீச்சராக இருக்க வேண்டியவர் போலீஸ் ஆகிட்டாரா, இல்லை இவரை தூக்கி HOPFல போட்டாங்க அப்படிங்கிறதுலாம் அது சமயத்தில் பயங்கரமான ஒரு அதிருப்தி இருந்தது காவல்துறைக்கு உள்ளேயே பப்ஜி மேன் அரெஸ்ட் பண்ண சமயத்தில். மக்கள், அதுவும் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் கம்ப்ளீட்லி அட்ராஷியஸ் திங். ஏன்னா அவங்க மனைவி வந்து அப்போ தான் குழந்தை பிறந்த சமயம், கை குழந்தையோடு இருக்கிறாங்க. இப்போது இவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு சேலம் போய், சேலத்தில் வந்து ஒரு பேர் தனிப்படை அமைச்சு இங்கே தனிப்படை போகிறாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டு கேஸ் பதிவு பண்ணுறாங்க. இங்கே தனிப்படை ஒன்று பெரிய வேன் வச்சுட்டு கிளம்பி போகிறாங்க. போய் சேலத்தில் போய் அவங்க வீட்டை போய் மிட் நைட் அரௌண்ட் 3 o'clock போயிட்டு அங்கே கார்னர் பண்ணுறாங்க. 3 மணிக்கு போயிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் எல்லா திங்ஸையும் கலைச்சி மொத்தமாக வந்து அந்த வீட்டையே சரடை போட்டிருக்காங்க. அதாவது அரெஸ்ட் பண்ண போகிறது அந்த ஒரு நபர், அதுக்கு வீட்டை சரடை போட்டு தேட வேண்டிய அவசியம் என்று நமக்கு தெரில. சரடை போட்டு தேடி அங்கே ஓடாத செல்ஃபோனு, இயங்காத செல்ஃபோன்ஸு, ரிப்பேரான லேப்டாப்பு அதையெல்லாம் கூட கைப்பற்றி எடுத்துகிட்டு வந்து, அப்புறம் அவர் வச்சுருக்கிற கார்லாம் கூட வந்து எடுத்துகிட்டு வந்து, அவங்க கூடவே அவங்க மனைவியும் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்து, அவங்க மனைவியும் கூட புழல் சிறையில் வந்து கொஞ்சம் இருந்தாங்க, கொஞ்சம் நாளைக்கு ரிமாண்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க. ஸோ இவ்வளவு வேலைகளையும் பார்த்தது அப்படிங்கிறது அப்போ இருந்த HOPF உடைய த டோட்டல் ராங் டெசிஷன் அப்படிங்கிறது அப்போ இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கிற அஃபிஷியல்ஸே ரொம்ப அதிருப்தி கொடுத்துருந்தாங்க. மக்கள், அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எப்படி வழக்கு போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பெண், அந்த பெண் யாருன்னு தெரில, அந்த பெண் வந்து இவர் பப்ஜி விளையாடுறப்போ ரொம்ப அசிங்கமாக பேசினார்,
ஒரு கெட்ட வார்த்தைலாம் பேசினார் அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்ததாகவும், அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் வச்சு அவரை வந்து விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்லாம் போட்டு அவரை வந்து ரிமாண்ட் பண்ணாங்க. அப்புறம் கூண்டாஸ்லாம் வேறு போட்டாங்க அவர் மேலே. இதெல்லாம் பயங்கரமான என்ன சொல்கிறதுனா, ஒரு பொறுப்புள்ள பதவியை ஒரு பொம்மை, ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு பொம்மையை ஒரு குழந்தைகிட்ட கொடுத்தா குழந்தை எப்படி அந்த அழகை ரசிக்காமல் தூக்கி போட்டு உடைக்குமோ, அந்த மாதிரி ஒரு பொறுப்பான பதவி. HOPFன்றது மிக மிக பொறுப்பான பதவி. அந்த ஒரு பொறுப்பான பதவியத்துக்கு சந்திரபாபு அப்படிங்கிற பொம்மை கிட்ட கொடுத்துட்டாங்க போல், குழந்தை கொடுத்துட்டாங்க போல். அந்த சந்திரபாபு அவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸை ஒர்க் பண்ணது கிடையாது. ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸை ஒர்க் பண்ணியிருந்தால் லா அண்ட் ஆர்டர் எப்படி காப்பாற்றணும், அதுக்கு என்னென்ன மாதிரி வழிமுறைகள் பண்ணணுன்றது தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இதை பப்ஜி மதனை அரெஸ்ட் பண்ணுறதுல காட்டின அந்த ஒரு தீவிரம் கள்ளக்குறிச்சியில் கலவரம் ஏற்பட்டுச்சு, அந்த கலவரத்தை தடுப்பதற்கு காட்டவே இல்லை. இதெல்லாம் சமக்கூத்து. அதான் சொன்ன பாருங்க மக்களே, அவர் பிடி டீச்சரா இல்லை போலீஸ் உயர் அதிகாரியான்ற சந்தேகமாகவே இருக்கும் அப்பப்போ பார்த்தீங்கன்னா. அது காட்டவே இல்லை, அதை விட்டார். அதே மாதிரி வேங்கவேல் சமயத்தில் வேங்கவேல் விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த கோட்டை விடப்பட்டுச்சு. முக்கியமாக கள்ளக்குறிச்சி கலவரம் இஸ் அ பிக்கஸ்ட் பிளாக் மார்க் ஃபார் தி டிஎம்கே பீரியட். அந்த கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்கும் கலவரம் வராமல் தடுப்பதற்கும், கலவரம் வந்ததுக்கு பிறகு அந்த கலவரத்துக்கு காரணமானவங்களை போய் அரெஸ்ட் பண்ணி ஓடி ஓடி போய் அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் காட்டல. அதுக்கெலாம் அவர் எந்த விதமான தனிப்படையை வச்சு போய் வந்து பறந்து போய் பிடிக்கல, வீடு சரடை போட்டு தேவை ஒன்றுமே பண்ணல. ஆனால் பப்ஜி மதனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தீவிரமாக இருந்துகிட்டு இருந்தாங்க. ஓகே, கம்மிங் பேக் டு த திங். இந்த பப்ஜி மதனை அரெஸ்ட் பண்ணுறது எப்படி வந்து ஒரு சென்னை சைபர் கிரைமு ஏதோ ஒரு பெண் புகார் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த புகார் அடிப்படையாக வச்சு அவங்க ப்ராப்பர்ட்டியை மொத்தமாக சீஸ் பண்ணி அவங்களுடைய லேண்ட்ஸ்லாம் கூட சீஸ் பண்ணாங்க கேள்விப்பட்டோம். லேண்ட்ஸ்லாம் கூட சீஸ் பண்ணாங்க, கார்லாம் சீஸ் பண்ணாங்க, லேப்டாப் செல்ஃபோன்ஸ் மொத்தமாக சீஸ் பண்ணி அவரையும் தூக்கி அரெஸ்ட் பண்ணி குண்டாஸை வேறு போட்டு அவங்க மனைவியை வேறு ரிமாண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஒட்டுமொத்த அவருடைய வாழ்வாதாரத்தையும் வந்து ஒடுக்கி ஒரு மாதிரி அதை வந்து டோட்டலாக அவங்கள வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்குனாங்க அப்போ இருந்த சந்திரபாபுவோட HOPFாக இருந்த அவர் தலைமையில் உள்ள போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மக்களே, ஒரு சோஷியல் மீடியா முக்கியமாக வந்து யூடியூப் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸு, ஃபேஸ்புக் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டங்களில் இந்தியா மாதிரியான ஒரு டென்சி பாப்புலேட்டட் கண்ட்ரியை பொறுத்தளவுக்கு இவர்களால் இங்கே இருக்கக்கூடிய அரசாலோ இல்லை ப்ரைவேட்டான கம்பெனிஸாலோ இங்கே இருக்க எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு என்பதை கொடுத்துடவே முடியாது, அடித்து சொல்லலாம். ஆனால் சோஷியல் மீடியா அப்படிங்கிற அந்த ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப் இந்த 2 பிளாட்ஃபார்ம் வந்ததுனால பல லட்சம் இளைஞர்கள், ஐ திங்க் க்ரோஸ் கூட போக வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன், கவுண்ட் ஆன் திஸ், பல லட்சம் இளைஞர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் அவங்களுடைய சுய வேலை வாய்ப்பு, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை அவங்க பாட்டு பார்த்துக்கிறாங்க. பல பெண்கள் சுய வேலை வாய்ப்பை பார்த்துக்கிறாங்க. பல பேர் பல லட்சம் சம்பாரிச்சிட்ருக்காங்க இதில். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் நாங்கள் பப்ஜி மதனாக இருந்தார். அவருக்கு என்ன தெரியும்? கேம் ஆட தெரியும். அந்த கேமை வந்து ஆன்லைன் ஆடி விளையாடிக்கிட்டு அவர் அதை வச்சு பார்த்துட்டு இருந்தார். இதில் வந்து நிறைய சொன்னாங்க, அவர் வந்து தடை செய்யப்பட்ட கேம் விளையாடுறாருந்தாங்க. இப்போ தடை செய்யப்பட்ட கேமோட வேர்ஷன் விளையாடவே இல்லைன்றதையும் கோர்ட்டில் வாதமாக முன் வச்சாங்க. தடை செய்யப்படாத வேர்ஷன் விளையாடி தான் இருந்தாருன்ற வேர்ஷனை முன் வச்சாங்க, அதெல்லாம் முன் வச்சுருந்தாங்க. ரைட், இப்படிப்பட்ட ஒரு நபரை ஒரு உப்புச்சப்பு இல்லாத காரணத்தை சொல்லி இந்த அளவுக்கு இவரை வந்து ஒடுக்குவதற்கும் மிக மிக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜோ மைக்கேல், பிரியாணி மேன், அந்த ஜேசன் சாமுவேல் அப்படிங்கிற 3 நபர்கள் தான். அவங்க தான் இந்த எல்லா ஃப்ரிஞ்சு வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க. எப்படி பப்ஜி மதன் அரெஸ்ட் பண்ணப்பட்டாரோ அதே மாதிரி அதே சென்னை சைபர் கிரைமு, அதே மாதிரி ஏதோ ஒரு பெண் கொடுத்த புகார், அதே மாதிரி விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் போட்டு இன்றைக்கு பிரியாணி மேன் என்று வைத்திருக்கக்கூடிய அந்த அபிஷேக் ரபி என்பவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கார். மக்கள் என்ன செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆன் தி கிரைம் நம்பர் 189/2024 சென்னை சைபர் கிரைம் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. என்ன செக்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 67 IT ஆக்ட் போட்டிருக்கிறாங்க. அடுத்தது IPC 352 போட்டிருக்காங்க. அதாவது இது என்னென்னா ஒரு சடன் ஒரு ப்ரொவொகேஷனால் ஒருத்தவங்களை போய் அசால்ட்டு பண்ணுறது, அடிக்கிறது அப்படிங்கிற செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ இதெல்லாம் ஏன் போட்டாங்க அப்படிங்கிற சந்தேகமாக தான் இருக்கிறது. ஏனென்றால் இப்போ ஒரு வேலையை அரெஸ்ட் பண்ண போன சமயத்தில் ஏதாவது இவர் வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாரா போலீஸ்ன்றது நமக்கு தெரியல மக்களே. ஏன்னால் இந்த செக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்கிறதுக்கான காரணம் நமக்கு தெரியல. அண்ட் IPC 353/2 போட்டிருக்காங்க. அதாவது ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டு அவங்க கடமையை செய்ய வரும்பொழுது அவங்கள ஒரு ஃபிசிக்கல் ஃபோர்ஸை வச்சு அசால்ட் பண்ண ட்ரை பண்ணுறது அப்படிங்கிற செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. IPC 351/2 போட்டிருக்காங்க.
இது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க பப்ளிக் சர்வெண்ட் வந்து அவங்க கடமை செய்ய வரப்போ கையை மடக்கி அவங்கள வந்து ஒரு விதமான ஆக்ஷன்ஸ் பண்ண வந்து அவங்கள வந்து அடிக்க வர மாதிரியான பாவலா காட்டுறதுன்ற மாதிரி செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. இந்த 3 செக்ஷன்ஸும் போட்டுக்கிற காரணம் கடமை செய்யாமல் தடுக்கிறாருன்றது மட்டும் போட்டிருந்தாலும் பரவாயில்ல. அசால்ட் செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அப்போ ஏதாவது பண்ணியிருந்தாரா அரெஸ்ட் பண்ண வரப்போ அப்படிங்கிறதை வந்து நம்ம பார்க்க வேண்டும் மக்களே. அடுத்தது தமிழ்நாடுடைய விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்டில் போட்டிருக்கிறாங்க. செக்ஷன் 6 ஆஃப் த இன்டீசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமன் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் போட்டிருக்காங்க. அதாவது பெண்களை பற்றி ஒரு அசிங்கமான ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறது. ஸோ அந்த ஒரு செக்ஷன்ஸையும் போட்டிருக்கிறாங்க. அப்புறம் 79 ஆஃப் பிஎன்எஸ் போட்டிருக்காங்க. அதாவது சில வார்த்தைகள், கெஸ்டர்ஸு இதெல்லாம் வந்து விமனை வந்து இன்சல்ட் பண்ணுவதாக இருக்கும் பட்சத்தில் இந்த செக்ஷன்ஸ்லாம் போடுவாங்க மக்களே. ஸோ இந்த கிட்டத்தட்ட வந்து 2, 4, 6 செக்ஷன்ஸ் போட்டு உள்ள அடைச்சிருக்கிறாங்க. ஹீ இஸ் பின் ரிமாண்டட் மக்களே. ஸோ முந்தாள் ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஸோ இதான் இது இன்றைய நிலவரம் மக்களே. ரைட், இப்போது இவரை ஏன் இந்த அளவுக்கு பண்ணாங்க, வாட் வாஸ் த சடன் ப்ரொவொகேஷன் ஃபார் த போலீஸ் அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லைங்களா? அதை பற்றி பார்த்துருவோம் மக்களே. அதாவது சோஷியல் மீடியாவை பொறுத்தளவுக்கு நாம் பார்க்கின்ற வரையில், அதாவது 2-3 விஷயம் இருக்கிறது மக்களே. இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இல்லை யூடியூப்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்புக்ஸாக இருக்கட்டும், இதில் அவங்கவுங்களுக்கான சொந்தமான ஏதோ ஒரு தகுதி இருக்குது, இல்லை ஏதோ ஒரு திறமை இருக்குது. அதை வச்சுக்கிட்டு அதை எப்படி மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் ப்ரொபகேட் பண்ணி விளம்பரப்படுத்தி அதில் நம்ம சம்பாதிக்க முடியும், அதில் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு இங்கே பல பேர் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ அதற்காகத்தான், ஒருத்தவங்களுடைய இண்டிவிஜுவல் டேலண்ட்டை வந்து வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது தான் இந்த யூடியூப் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஆனால் யூடியூப் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மையே ஒரு நியூஸ் மீடியாவாக மாற்றுவாங்க அப்படிங்கிறது யூடியூபுக்கே தெரியாமல் இருந்துச்சான். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதை மக்களே. யூடியூப் அப்படிங்கிற பிளாட்ஃபார்மை ஒவ்வொருத்தவங்க இண்டிவிஜுவல் டேலண்ட்டை வந்து வெளிக்கொண்டு வந்து அதனை மக்கள் அங்கீகரித்து அதன் மூலிமா சம்பாதிக்கிறாங்க இவங்க. ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்டதான் யூடியூப் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் ஆக்சுவலாக. அதான் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. காமெடி பண்ணுவாங்க, குக்கிங் பண்ணுவாங்க, இல்லை வேறு ஏதாவது இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, டான்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் அதிகமாக இங்கே வந்து ஒரு பிளாகாக வந்து பிளாகு ரிவ்யூஸ் பண்ணுவாங்க. சாப்பாடு சாப்பிட்டு வந்து ரிவ்யூஸ் பண்ணி பல பேர் சம்பாதிச்சவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதே மாதிரி நியூஸ் மீடியாவாக வந்து ஒரு மாற்ற முடியும் அப்படிங்கிறது யூடியூபுக்கே ஆச்சரியமாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க மக்களே. எனிவேஸ், ஒவ்வொருத்தவங்க தனிப்பட்ட திறமையை வெளிக்கொண்டு வந்து அதனை மக்களுக்கு புரிய வச்சு அதன் மூலமா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இல்லாத கார்ப்பரேட் கம்பெனிஸும் கிடையாது, குட்டி கடையும் கிடையாது, எல்லோரும் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இப்படிப்பட்டவங்களை தனிப்பட்ட டேலண்ட் வச்சு வாழ்ந்துட்டுருக்கிறவங்கள விமர்சனம் பண்ணியே, அசிங்கமாக பேசியே, இல்லை அதை பற்றி அருவருப்பாக வந்து அவதூறாக பேசியே சம்பாதிப்பதற்குன்னு ஒரு கூட்டம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் ஒன் ஆஃப் த ஆள் தான் இந்த பிரியாணி மேன் அப்படிங்கிற அபிஷேக் ரபின்னு சொல்லலாம் மக்களே. அடுத்தவங்க பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை விமர்சனம் பண்ணி மட்டுமே சம்பாதிக்கக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன பொண்ணு ஒன்று நம்ம ரீசெண்டாக வந்து இதான் இந்த விஷயம்லாம் பார்க்குறப்ப அந்த பொண்ணுலாம் கிராஸ் பண்ணிச்சு மக்களே. அந்த பொண்ணு வந்து அமலா ஷாஜின்னு சொல்லிட்டு, ஐ திங்க் ஷீ இஸ் வெரி ஃபேமஸ் ஆன் இன்ஸ்டான்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஸோ ஃபேமிலியர் இன் இன்ஸ்டா. எனிவேஸ், பட் அந்த பொண்ணு அது வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூ பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ வேறு யாரோ ஒருத்தவங்க அந்த பொண்ணு போய் சொல்கிறப்ப சொன்னாங்க, அந்த பொண்ணுக்கு படிப்பு சரியாக வரல, அந்த பொண்ணுக்கு பிடிச்சதே வந்து ஆக்டிங் அண்ட் டான்ஸ் தான். ஸோ அதை வந்து வெவ்வேறு ஹீரோயின்ஸ் வந்து எப்படி எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு அந்தந்த ஸ்டெப்ஸ் ஆடுவாங்களோ அந்த மாதிரி இந்த பொண்ணு இமிட்டேட் பண்ணி அதே மாதிரி ரெப்ளிகா பண்ணி ஆடுது. அதை வந்து அந்த பொண்ணு வந்து வீடியோ ரீல்ஸாக போடுது இன்ஸ்டாகிராமில். ஸோ அதில் ரொம்ப ஃபேமஸான பொண்ணு. அதில் வந்து அந்த பொண்ணு வீடு வாங்கிடுச்சு, கார் வாங்கிடுச்சு, நல்லா வந்து சம்பாரித்து செட்டில் ஆகிடுச்சு. அந்த பொண்ணு ரொம்ப குட்டி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க மக்கள், காமிச்சு இருந்தாங்க அந்த விஷயத்தை பற்றி. ஸோ அப்போ அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்க, அந்த பொண்ணு விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறாங்க. அந்த மாதிரி எந்தெந்த இண்டிவிஜுவல் பீப்புள் அவங்க என்னவோ பண்ணி ஏதோ முன்னுக்கு வராங்களோ, ஏதோ வந்து அவங்க வெளியே எஸ்டாப்ளிஷ் ஆகிறாங்களோ அவங்கள பற்றி விமர்சனம் பண்ணி பேசக்கூடிய நபரில் ஒன் ஆஃப் த முக்கியமான நபர் இந்த அபிஷேக் ரபின்னு சொல்லலாம். அதில் ஆபாசமாக பேசுறது, அறிவுறுக்கத்தக்க வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது, ரொம்ப ஃப்ளோவாக அந்த கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது, அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு நபர். இப்போ இவருக்கும் ஒரு சில ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி எ பெர்வர்ட்டட் வீடியோஸ்ன்னு சொல்லலாம் மக்களே. அந்த மாதிரி தெர் இஸ் அ விமன் கால். அது இந்த பொண்ணு சின்ன பொண்ணு மாதிரி தான் தெரியுது பார்க்குறப்போ. தயால் டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேனல்.
ஸோ டெய்லர் அக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாங்க இன்ஸ்டாகிராமில். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டிச்சிங் ஆஃப் த காஸ்டியூம்ஸ். ஸோ இதை வந்து எப்படிலாம் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படிங்கிறத இவங்க ப்ராப்பகேட் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்டிச்சிங் கிளாஸும் இவங்க எடுக்கிறாங்க, அதற்கும் இவங்க ப்ராப்பகேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்க இவங்களுடைய மிகப்பெரிய ஹைலைட் அப்படிங்கிறது இந்த ப்ளவுஸ் ஒர்க் ஷாப் போல் தெரியுது. அந்த ப்ளவுஸ் ஒர்க் ஷாப் பண்ணி அதை எப்படிலாம் வந்து நம்ம டிசைன் தைக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒர்க் ஷாப்லேயோ இல்லை இவங்களையோ இதை ஆர்டர்ஸை தைச்சக்கூடிய ப்ளவுஸையே இவங்க போட்டு காட்டுறாங்க. போட்டு காட்டி அதை வந்து வீடியோ மேக் பண்ணுறாங்க. இப்போ இங்கே தான் வந்து இவர் குறை கண்டுபிடிச்சிட்டாப்புல அபிஷேக் ரபி அப்படிங்கிற நபர். எப்படின்னா அந்த ப்ளவுஸ் மட்டும் போட்டு காமிச்சு வந்து அவங்க வீடியோ காட்டுறாங்க. இது எவ்வளோ அசிங்கமாக இருக்குது, இப்படி தான் வந்து அந்த க்ரௌடில் வந்து ஜென்ஸை அவங்க வந்து கவர் பண்ணி இப்படி தான் அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியே வந்து ஒரு மென்ஷன் பண்ணுறாரு. நான் ஒரு சில வீடியோஸ்லாம் உனக்கு வந்து நான் பார்த்துருக்கேன் மக்கள். அதாவது சாரீ ட்ரேப்பிங்னு நினைக்கிறேன் அந்த ஆர்ட்டுக்கு பேர். அதை வந்து சாரீ ட்ரேப்பிங் அப்படிங்கிறதையே ஒரு ப்ரொஃபஷனாக பண்ணக்கூடிய மென் இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை ஒரு நபர் நினைக்கிறேன், ஐ டோன்ட் நோ ஹிஸ் நேம். அவர் நபர் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே சாரீ கட்டுறதை, அந்த சாரீ கட்டுறப்ப பார்த்திங்கன்னா அந்த கன்சர்ன் ப்ரைடலுக்கு சாரீ கட்டி விட்றாரு. அந்த கன்சர்ன் லேடிஸு ஜாக்கெட்டும் பாவாடையை மட்டும் போட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. இவர் சாரீ கட்டி விட்றார். இதை வந்து வீடியோவாக மேக் பண்ணுறார். இதுக்கு பயங்கர ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அப்போது இந்த எல்லா பொண்ணுமே நீங்கள் தப்புன்னு சொல்லிட முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ரெண்டாவது, இப்போ இந்த சின்ன பொண்ணு, இந்த டெய்லர் ரொம்ப சின்ன பொண்ணு தான். அவங்க வந்து ப்ளவுஸ் மட்டும் தச்சு போட்டு காட்டி அந்த ப்ளவுஸ் மட்டும் போட்டு காட்டுறப்போ கீழே பாட்டம் அப்படிங்கிறத அவங்க கவர் பண்ணி தான் காட்டுறாங்க. அதாவது எந்த விதமோ எங்கேயுமே வந்து ரொம்ப ஆக்வர்டான ஒரு போஸு இல்லை ரொம்ப அப்சர்டாக இருக்குது இவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி எந்த விஷயமும் நாம் பார்க்க முடியவில்லை. நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி இவங்க நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்குறோம், ஜிம் வீடியோஸ்லாம் வரும். ஜிம்லலாம் பார்த்திங்கன்னா சில பெண்கள் வந்து ரொம்ப டிஷர்ட்ஸும் ஒரு ஷார்ட் டிஷர்ட்ஸும் அந்த ஜிம்முக்குன்னே போடக்கூடிய பிரேசரிஸ் மட்டும் போட்டுக்கிட்டு அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறதையும் வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க. அப்போ அதெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. பட் அந்த மாதிரியான எந்த விதமான ஒரு அப்சர்டாகவோ இல்லை ரொம்ப ஆக்வர்டாகவோ எந்த ட்ரெஸ்ஸுமே இந்த டெய்லருக்கா அப்படிங்கிற அந்த சின்ன பொண்ணு வந்து போட்டு காட்டுறதை நம்ம பார்க்கல மக்கள். அதுவும் அந்த ப்ளவுஸுக்கான ஸ்டிச்சிங்ஸை காட்டும்பொழுது மட்டும்தான் அவங்க போட்டு காட்டுறாங்க. மற்றபடி வந்து இந்த வெவ்வேறு காஸ்டியூம்ஸ்லாம் அவங்க வந்து தச்சு காட்டிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் வந்து இந்த காஸ்டியூமை தான் போட்டு காமிச்சு அவங்க வீடியோ போடுறாங்க. ஸோ எந்தெந்த காஸ்டியூமுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து போட்டு காமிச்சு வீடியோ போடுறாங்க தவிர அதுக்குன்னு தனியாக இப்படி தான் வந்து தன்னை ரெப்ரசன்ட் பண்ணிக்கணும்னு நினச்சி அவங்க பண்ணல. இன்ஃபேக்ட் ஐ சா எ வீடியோ. அந்த பொண்ணு வந்து தமிழ் பொண்ணுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஷீ இஸ் தேர் இன் தி யூஎஸோ லண்டனோ, ஐ எம் நாட் ஷுர் அபவுட் த கண்ட்ரி மக்களே. அந்த பொண்ணுடைய வீடியோஸே பார்த்தீங்கன்னா எப்படி ரெடி ஆகுறாங்கன்றது தான் வீடியோஸே இருக்கும். வெறும் மேலே அப்பர் சொல்கிறேன் அவங்களுக்கு, மேலே வெறும் ப்ரா மட்டும் போட்டு வந்து நிற்பாங்க, கேமராமேன் நிற்பாங்க, நின்றுட்டு அந்த ட்ரெஸ்ஸை ஒவ்வொரு ட்ரெஸ்ஸை எப்படி போடுறாங்கன்றதை காட்டுவாங்க. இந்த மாதிரிலாம் எதுவுமே இந்த பொண்ணு பண்ணல. ஸோ ஷி வாஸ் டீசென்ட். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களை பற்றி இவ்வளவு தப்பாக வந்து வீடியோ ஒன்று ஃபஸ்ட்டு போடுறாரு. போட்டதுக்கு அவங்க ஒன்றும் பெருசாக ரியாக்ட் பண்ணல. அவங்க என்ன போட்டாங்கன்னா, நீங்கள் அதுமாதிரி தப்பாக போட்டிருக்கிறீங்க, நாங்கள் அப்படிலாம் பண்ணலை, அதுமாதிரி நாங்கள் அதிகமான காசு வாங்கி நாங்கள் வந்து எங்கள் ஸ்டிச்சிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணல, ரொம்ப நார்மலாக வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் அவங்க கமெண்ட்லேயே போட்டு விட்டாங்க. அந்த பொண்ணு எதுவும் கண்டுக்கல. அடுத்தது பார்த்தீங்கன்னா இர்ஃபானை பற்றி ஒரு வீடியோ போடுறாரு இந்த அபிஷேக் ரபின்ற நபர். எப்படி போடுறாருன்னா 2-3 விஷயங்கள். அதாவது பணத்தின் பவர், டைட்டிலே பார்த்தீங்கன்னா பணத்தின் பவர்னு போட்டுட்டு ஃபுட் ரிவ்யூ கொடுக்கக்கூடிய இர்ஃபான் வந்து ரொம்ப மோசமான சுகாதாரமே இல்லாத இடங்கள்லாம் உட்காந்து ஃபுட் ரிவ்யூ கொடுத்துட்ருக்காரு. அதே மாதிரி இவர் ஃபுட் ரிவ்யூ கொடுத்த கடைகள் எல்லாமே மோசமான சுகாதாரத்தில் ஃபுட்டு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது மாட்டியும் இருக்குது. ஸோ எப்படின்னா இவர் கதையை மாற்றிட்டாருன்னா, மோசமான கடைகள்லாம் வந்து எந்தெந்த கடைகள்லாம் வந்து மாட்டுதோ அந்த கடைக்கெல்லாம் இவர் ஃபுட் ரிவ்யூ கொடுக்குறாருன்னு மாதிரி மாற்றிட்டார். ஆக இவர் கொடுத்து ஒரு 2-3-4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் அப்படிலாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கடையை ரைடு போகிறாங்க, அது மாட்டுது, மோசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபுட் ரிவ்யூ எந்தெந்த கடைகள்லாம் வந்து
சுகாதாரமற்ற கடைகள்னு சொல்லிட்டு மாட்டுதோ, ஹோட்டல்ஸ் மாட்டுதோ, அந்த ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ஸுக்கு இவர் ஃபுட் ரிவ்யூ கொடுத்துட்ருக்காருன்ற மாதிரி இவர் பேசினார். இதெல்லாம் கூட ஒரு பக்கம் மக்களே. இன்னும் அடுத்த ஒரு பாருங்க ஒரு விஷயம், அந்த மெர்சிடிஸ் பென்ஸ் கார் ஆக்சிடெண்ட்டு, அந்த காரை வந்து ஓட்டிக்கிட்டு வந்ததே இர்ஃபானு, அதை ஹிட் அண்ட் ரன்னு அடிச்சுட்டு ஒரு ஓடிட்டார், நிற்கவே இல்லை, அங்கே ஸ்பாட்டில் நிற்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு வீடியோ போடுறார். அதுக்கு வந்து இர்ஃபான் வந்து எதிர்த்து ஒரு கவுண்டர் வீடியோ போடுறாரு. அதுக்கப்புறம் அதை எதிர்த்து மறுபடியும் வந்து ரபி ஒரு கவுண்டர் வீடியோ போடுறாரு. அதுக்கப்புறம் வேற ஒரு யூடியூபர் வந்து இதை பற்றி வந்து கமெண்ட் பண்ணி வீடியோ போடுறாரு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் வீடியோவில் அபிஷேக் ரபின்ற நபர் ஒரு லைவ் போட்டு அந்த லைவில் வந்து இந்த மாதிரி வந்து எல்லாருமே என்னை பயங்கரமாக வந்து நெகட்டிவாக பேசுகிறீங்க, பயங்கர நெகட்டிவாக கொடுக்குறீங்க, எனக்கு பயங்கர நெகட்டிவிட்டி கொடுக்குறீங்க, நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு துப்படா தூக்கின்னு கிளம்பிட்டார். துப்படா தூக்கிட்டு கிளம்பிட்டு தொங்க போகிறேன்னு அந்த ஒரு கவுண்டமணி காமெடி வரும் பாருங்க மக்கள். கவுண்டமணி செந்தில் வந்து காசு கேட்பாருங்க ஆயா கிட்ட, அது அம்மா காசு தர மாட்டாங்கன்னு. உடனே தற்கொலை பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் காசு சாத்திக்கிட்டு அவா அவா அவவா அவவா அவா அவான்ட்டு இருப்பார். அந்த ரேஞ்சுக்கு ஒரு பில்டப் இருந்தது மக்களே அந்த லைவ் வீடியோவில். ஏன்னா எப்போவுமே ஒரு விஷயம், தூக்கு மாட்டிட்டு சாவன்னு நினைக்கிறவன் லைவ் போகிறவன் சாக மாட்டான், தொங்கிடுவான். ஃபஸ்ட்டு தூக்கி எழுதி வச்சுருவான், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் இந்த அர்த்தத்தில் சொல்கிறேன், எழுதி வச்சுருவான். இந்த லைவு, இந்த ஸ்டண்ட்டு, தூக்கில் தொங்க போகிறேன்ற ஸ்டண்ட்டு, அந்த தூக்கில் தொங்க போகிறேன்னு சொல்லிட்டு லைவ் போட்டுட்டு இருந்தவொடனே உடனே அவங்க அம்மா கதவை திறந்து உள்ளே வராங்களாம். உள்ளே வந்து அந்த பையனை திட்டி சண்டை போட்டு அந்த வீட்டுக்குள்ளே தேவையில்லப்பான்னு சொல்லி தூக்கி திட்டி விட்றாங்களாம். உடனே வந்து திருந்திட்டாராம். திருந்தி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ ஒன்று என் ஃப்ரெண்டு சொன்னான், இந்த மாதிரி உனக்கு செட் ஆகாதுடா மச்சான்னு சொன்னான், எனக்கும் அது புரிஞ்சிச்சு, செட் ஆக மாட்டேங்குதுன்னு அடுத்த உடனே ஒரு சிம்பத்தி வீடியோ. இதை பற்றி விசாரித்தப்போ சொல்கிறாங்க, ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்த சமயத்திலேயே இவர் மேலே வந்து புகார் கொடுக்க போகிறதாகவும் இவர் மேலே வழக்கு பதிவு பண்ண போகிறதாகவும் ஒரு தகவல் கிடச்சிருக்கிறது. எங்கே தன்னை வந்து யாரும் அரெஸ்ட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தின் காரணம் வெளிப்பாடாகவே இந்த ஒரு ட்ராமாவை இவர் பண்ணார் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் சொல்கிறாங்க. இன்னொரு தகவல் பார்த்திங்கன்னா, இர்ஃபானை பற்றி இந்த ரபி பேசினது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டூபிடிட்டி அப்படிங்கிறதை மக்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த சம்பவத்தை விளக்கிற மக்களே, அதாவது 25 May 2023, அதாவது இர்ஃபானுக்கு திருமணமான சமயத்தில் தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு மெர்சிடிஸ் பென்ஸ் மெர்க் எம்எல், ஸோ மெர்க் எம்எல் காரில் அவருடைய மச்சானான, அதாவது அவனுடைய ஒய்ஃபுடைய அண்ணன் நினைக்கிறேன், மச்சானான திரு முகமது அசாருதீன் அப்படிங்கிறவர் காரை ஓட்டிகிட்டு வரார். இட் வாஸ் 25 May 2023, மறைமலை நகர் கிட்ட. அந்த பக்கம் கார் ஓட்டுன்னு உங்களுக்கு தெரியும். செங்கல்பட்டில் இருந்து நீங்கள் வந்து தாம்பரம் வரைக்கும் வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட் இடங்களில் அப்படியே டப்புன்னு கிராஸ் பண்ணுவாங்க. டக்குன்னு நடுவில் ரோட்டில் கிராஸ் பண்ணுவாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் வந்து ரீசெண்டாக நம்ம பார்த்தோம், அவங்கெல்லாம் ஃபுல்லாக பிளாக் பண்ணிட்டாங்க, அந்த கிராசிங்லாம் பிளாக் பண்ணிருக்காங்க மக்களே. பட் அப்படி டக்குன்னு கிராஸ் பண்ணுவாங்க அவங்க பாட்டுக்கும். ஸோ அதுவும் இல்லாமல் இட் வாஸ் அ நைட் அரவுண்ட் 8:30 PM, 8:30 மணிக்கு பத்மாவதி அப்படிங்கிற 55 வயது ஃபீமேல் அவங்கள வந்து இந்த மெர்சிடிஸ் பென்ஸ் கார்லேருந்து அந்த மறைமலை நகர்லேருந்து டுவோர்ட்ஸ் சென்னை வந்துட்டு இருக்க சமயம் மறைமலை நகர் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த கார் இந்த பத்மாவதி அப்படிங்கிறவங்க இடிச்சதை அந்த மாதிரி இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுக்கு பிறகு கேஸ் பதிவு பண்ணப்படுகிறது. ஸோ இதில் வந்து ஒரு நிமிஷம் ரொம்ப தெளிவாக இருக்குது மக்களே. எப்பவுமே ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து டெத் ஆகி போச்சுன்னா 2 கேஸ் பதிவு பண்ணுவாங்க. ஒன்று டிராஃபிக் இன்டெலிஜென்ஸ் டீம் வருவாங்க, டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் விங்குன்பாங்க, இன்டெலிஜென்ஸ் டீம்பாங்க. டிராஃபிக்கோடைய டீம் வந்து முதல்ல இந்த வண்டி யார் ஓட்டுனது அப்படிங்கிறத தே வில் செக் வித் சிசிடிவி கேமரா. எல்லாருக்குமே தெரியும் மறைமலை நகர் கிட்டலாம் வந்து நிறைய கேமராஸ் இருக்கும். செக் பண்ணி யார் ஓட்டுனது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்தது எவ்வளவு ஸ்பீடில் வந்தாங்க அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்தது யார் மேலே தப்புன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது வித்தவுட் நோ சிக்னல்ஸ் நத்திங், கார் பாட்டுக்கும் வந்துட்டுருக்கு, திடுதுப்புன்னு இந்த பாட்டிமா கிராஸ் பண்ணிட்டாங்களா, இல்லை இவங்க ப்ராப்பராக சிக்னல்லாம் கொடுத்து சிக்னலில் பெடஸ்ட்ரியனில் கிராஸ் பண்ணிவிட்டு கார் அதிவேகமாக வந்துச்சா, இது எல்லாத்தையுமே வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் விங் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி அவங்க எஃப்ஐஆரும் பதிவு பண்ணாங்க. 304 IPCயில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது மக்களே. இது இவங்க பண்ணுற, அதாவது போலீஸ் பண்ணக்கூடிய, டிராஃபிக் போலீஸ் பண்ணக்கூடிய ஒரு வழக்கு.
இன்னொரு வழக்கு ஒன்று இருக்குது, எம்சி கேஸுன்பாங்க. அதாவது மோட்டார் வெஹிக்கல் ஆக்சிடெண்ட் கிளைம் கேஸ் அப்படின்பாங்க. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது. இது முழுக்க முழுக்க பணத்துக்காக தேவைப்படுறப்போ அவங்க பணத்துக்காக வந்து அவங்க பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் வந்து பணத்தை இந்த கார் மேலே பணத்தை எடுத்துப்பாங்க. ஸோ அது வந்து தனி கேஸாக கோர்ட்டில் போகும். எம்சி கேஸுன்றது அது ஒரு தனி விஷயம்னு வச்சுக்கணும். அது வந்து குறிப்பிட்ட அந்த விக்டிம் வந்து கோர்ட்டில் போடக்கூடிய ஒரு வழக்கு. சார் இன்சூரன்ஸ் கொடுத்துங்க சார், கிளைம் பண்ணிக்கிறேன் அப்படின்பாங்க. ஆக்சிடென்ட் கேஸ் ஆகிடுச்சு, கிளைம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மெர்சிடிஸ் கம்மல் மேலே போடப்பட்ட இன்சூரன்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸோ வாட்எவர் இன்சூரன்ஸோ அங்கே வந்து கிளைம் பண்ணிப்பான் டெத் ஆச்சுன்னா. இது ஒரு தனி கேஸ். இப்போது இந்த டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் விங் போட்ட 304A IPC அப்படிங்கிறது சார்ஜ் ஷீட் போடப்பட்டு கோர்ட்டில் இருக்கிறதாகவும் ஒரு தகவல் கிடைக்கப்பெறுகிறது மக்களே. ஸோ ஒரு டிராஃபிக் போலீஸு இன்வெஸ்டிகேஷன் விங்கு இதில் இந்த இடத்துல எஃப்ஐஆர் போடாமல் இருந்தால் நீங்கள் சொல்கிற ரைட், எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, சிசிடிவி கேமராஸ் எடுத்திருப்பாங்க, ஸ்பீட் செக் பண்ணியிருப்பாங்க, சார்ஜ் ஷீட் போட்டிருக்கிறாங்க, இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து இர்ஃபான் தான் ஓட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டை வந்து அபாண்டமாக முன்வைக்கிறது அப்படிங்கிறதை வித்தவுட் ப்ரூஃப் முன்வைக்கிறது அப்படிங்கிறது தவறான விஷயம் மக்களே. ஸோ இதைத்தான் இவர் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்திருக்கார். ஸோ எப்படின்னா இவருக்கு வந்து வீடியோ மேக் பண்ணுறது அப்படிங்கிறது இவருடைய ஒரு திறமையை வச்சு வீடியோ மேக் பண்ணுறது இல்லை அப்படிங்கிறதும், இவர் வீடியோ மேக் பண்ணுறதே பிரியாணி மேன் இஸ் ஈக்குவல் டு அப்யூசிவ் லாங்குவேஜ் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறார்கள் அவர் வீடியோஸை பார்க்கிறவர்கள். இன்னும் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று நண்பர்கள் அமைச்சிருந்தாங்க, அது இருக்கிறதுலே கூத்தான ஷார்ட்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த மாதிரி பண்ணுறார், இல்லைன்னா ஒரு சில ஃபேஷன் மாடல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஃபேஷன் ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் மக்கள். ஒரு சில நான் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் ஒன்று காமிச்சாங்க, அதை பார்த்தேன். ஒரு பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கோனை சாப்பிடுவோம் இல்லைங்க பார்த்தீங்களா, அந்த கோனை சாப்பிட்றது மாதிரியான ஒரு பெரிய கோன், கொஞ்சம் பெரிய சைஸ் கோனை வந்து அவங்க மேக் பண்ணுறாங்க, ட்ரெஸ்ஸஸ் மாதிரி மேக் பண்ணிவிட்டு அதை அவங்களுடைய மார்பகங்களில் மட்டும் இந்த கோன் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு 4-5 ரோப் போட்டு அதை வந்து ப்ரா மாதிரி அவங்க வந்து போட்டுக்கிறாங்க, வேறு எந்த ட்ரெஸ்ஸும் போட்டுக்கல. இந்த ஒரு ஃபேஷன் வீடியோ, இந்த ஃபேஷன் வீடியோவை அந்த அபிஷேக் ரபியும் கூட அவங்க அம்மாவும் உட்காந்துட்டு அந்த வீடியோ பார்க்குறாங்க. அதை பற்றி 2 பேரும் மாற்றி கமெண்ட்ஸ் பண்ணிக்கிறாங்க, இதை வீடியோவாக மேக் பண்ணுறாங்க. ஸோ ஒன்று பொண்ணுடைய ட்ரெஸ்ஸை பற்றி இது பண்ணுறது, இல்லை பொண்ணில் பற்றி இது மாதிரி இந்த மாதிரி வளரக்கூடிய பெண்களை பற்றி அவங்க வந்து பேசுகிறது. இது எல்லாமே there is always a லிமிட்னு சொல்லுவாங்க மக்கள். இதை பற்றி மட்டுமே வீடியோ போட்டு சம்பாதிப்பது அப்படிங்கிறது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ அடுத்தவர்களை விமர்சித்தோ அடுத்தவர்களை பற்றி அப்யூசிவாக பேசி மட்டுமே எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம், இவரை பற்றி இன்னொரு தகவலும் கேள்விப்பட்டோம் மக்கள். இது வந்து இப்போ இல்லை, பப்ஜி மதன் கேஸை நம்ம விசாரித்த சமயத்தை கேள்விப்பட்டோம். கோவிட் சமயத்தில் வந்து டெலகிராம் குரூப் ஒன்று இருந்திருக்கு. அந்த டெலகிராம் குரூப்பில் இந்த நபரும் மெம்பராக இருந்திருக்காரு. அந்த டெலகிராம் குரூப்பில் யாரோ அந்த அட்மினோ இல்லை இவரும் அட்மினா அப்படிங்கிறதுலாம் சப்ஜெக்ட் இன்வெஸ்டிகேஷன் மக்களே. என்னென்னா அந்த இடத்துல சைல்டு போனோகிராஃபி அப்படிங்கிறதை விற்பதற்காக இவருடைய சேனல்லையுமே ப்ரொமோட் பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு தகவலும் சொன்னாங்க. சைல்டு போனோகிராஃபியை வந்து இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் டெலகிராம் மூலிமா நாங்கள் அதை சென்ட் பண்ணுவோம். என் டெலகிராமில் வந்து எவ்வளோனா ஜிபி சென்ட் பண்ணிக்க முடியுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிறது. ஸோ சைல்டு போனோகிராஃபி யாரெல்லாம் வேணுமோ அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்கள் டெலகிராமில் வந்து நாங்கள் சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த ஒரு குரூப் இருந்திருக்கிறது. அந்த குரூப்பில் இவரும் இருந்திருக்கிறாரு, இவரும் ப்ரொமோட் பண்ணியிருக்காருன்ற தகவலையும் சொன்னாங்க. அதற்கு பிறகு இது ஒரு பெரிய லெவலில் பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் சைல்டு போனோகிராஃபி இஸ் கம்ப்ளீட்லி பயங்கர அஃபென்ஸாக பார்க்க ஆரம்பித்து ஒரு நிறைய பேர் இதை பற்றி அவேர்னஸ் கொடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் உடனே அவசரமாக அங்கேருந்து வெளியே வந்தார்ன்ற தகவலும் சொன்னாங்க மக்களே. இப்படி ஒரு குற்றச்சாட்டும் இவர் மேலே இருக்கிறன்ற இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது மக்களே. இதெல்லாம் தான் இவர் பண்ணியிருக்கக்கூடிய லீலைகள்னு சொல்லலாம் மக்களே. ஸோ இன்று இவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கார், ரிமாண்ட் பண்ணப்பட்டிருக்கிறாரு. ஒரு விஷயம்தான் மக்களே, ஏன்னால் சோஷியல் மீடியாவை பொறுத்தளவுக்கு தனிப்பட்ட திறமையை வச்சு வளர்கிறவங்க ஒரு சில பேர் இருக்கிறாங்க. தனிப்பட்ட திறமையை வச்சு வளராமல் அடுத்தவங்க திறமையை வச்சு வளர்கிறத விமர்சனம் பண்ணி அதை வந்து இழிவுபடுத்தியே வளரக்கூடிய ஒரு சில பேர் இருக்கிறாங்கனால் அந்த ஒரு சில பேரில் ஒரு ஆள் தான் இந்த அபிஷேக் ரபி அப்படிங்கிற பிரியாணி மேன். இந்த பையனுடைய ரிப்போர்ட் பார்த்த மக்களே 29 வயசு தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. 29 வயசில் கண்ணு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளாக் சர்க்கிள்ஸு. ஹீ லுக்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் 35-36 மாதிரி இருக்கிறாப்புல. ஸோ என்னென்னால் இந்த மாதிரி நபர்கள் நான் 2 விஷயமாக பார்க்குறேன். இவர் பண்ணது க்ரைம் இல்லையான்னா கண்டிப்பாக க்ரைம் தான், தப்பு, இந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி நபர்கள்லாம்
உளவியல் ரீதியாகவே ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்ப்பது அப்படிங்கிறது தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னால் உளவியல் ரீதியாக நீங்கள் வந்து அடுத்தவனை பற்றி மட்டுமே, அடுத்தவன் வளர்ந்து போயிட்டுருக்கான், அவன் வளர்ந்து போகிறது உங்களுக்கு ஒரு மாதிரி குறுகுறுக்குது, ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது, எப்படி வளர்ந்து போகலாம், எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஏன்னா அமலா சாஜி அப்படிங்கிற அந்த குட்டி பொண்ணு, ரொம்ப குட்டி பொண்ணு அது. அந்த பொண்ணு இன்ஸ்டாலேயும் மற்றபடி யூடியூப்லேயுமே சம்பாரித்து அந்த பொண்ணு கார் வாங்கியிருக்கு, வீடு கட்டியிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம், பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அந்த பொண்ணு வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி படித்து பிஹெச்டி பண்ணி ஒரு பெரிய கம்பெனிலையோ இல்லை பெரிய இன்ஸ்டியூஷன்லையோ ஒரு பெரிய டீச்சராகவோ லெக்சராகவோ ப்ரொஃபஸராகவோ வேலைக்கு சேர்ந்து அப்படிலாம் சம்பாரித்து இல்லை ஐடி ப்ரொஃபஷனாக வேலைக்கு சேர்ந்து சம்பாரித்தா கூட 45 வயசு 50 வயசாகவும் இந்த அளவுக்கு அந்த பொண்ணு ஏர்ன் பண்ணி உட்கார்றதுக்கு. இன்றைக்கி சோஷியல் மீடியாவை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சின்ன பசங்க கூட சம்பாரிச்சிடுறாங்க. ஜெயிலர் படத்தில் வந்த அந்த குட்டி பையன் பேரண்ட் கேரக்டர் பண்ணான், அந்த பையன் கூட நல்லா சம்பாரிச்சிட்ருக்கிறான். அவன் கூட ஹி ஹஸ் ஏர்ன்ட் இன் லேக்ஸ்ன்றாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இதெல்லாம் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் ஒருத்தவங்க ஏர்ன் பண்ணுவதற்கு, ஒருத்தவங்க டேலண்ட்டை காட்டுவதற்கு அப்படிங்கிறது புரிந்து கொள்ளாமல் அதனை முடக்குவதற்கும் அவங்கள தட்டி அவங்கள அசிங்கப்படுத்தி வீடியோ போடுறது அப்படிங்கிறது உளவியல் ரீதியாக இந்த மாதிரி அபிஷேக் ரவிமான் அவர்களுக்கு ஏதோ பாதிப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் மக்களே. ஒருத்தன் முன்னேறான் அப்படின்னா, ஒருத்தன் வளர்ந்து போகிறான் அப்படின்னா, அப்போ நம்ம எப்படி அந்தளவுக்கு வளர்ந்து போக முடியும், நமக்கு என்ன உள்ளுக்குள்ள டேலண்ட் இருக்குது, நம்ம இதில் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதை தேடக்கூடிய மனநிலைமை இல்லாமல் அவன் எப்படி வளர்ந்து போகலாம், அது வளர்ந்து போகிற தப்பாச்சு, என்ன பண்ணுறேன் பாரு, அவனை எப்படி அவனை அசிங்கப்படுத்துகிற பாரு, டிஃபேம் பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற எண்ணம் ஒருவருக்கு ஏற்படுறது அப்படின்னால் ஒரு விஷயம் மக்களே, உலகத்தில் எல்லாருக்குமே ஏதோ ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கும். அது என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் உங்களுடைய வாழ்க்கை தேடலாகவே இருக்க முடியும். ரெண்டாவது விஷயம், உங்களுடைய திறமையை தேடாமல் அடுத்த வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு அந்த பொறாமை அப்சஷனாக உங்களுக்கு மாறுது அப்படின்னால் அப்போ உளவியல் ரீதியாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களுடைய உளவியலை நீங்கள் சைக்காட்ரிஸ்ட்டை செக் பண்ணிக்கிறது தப்பே கிடையாது. இன்னொரு விஷயம், சைக்காட்ரிஸ்ட்னு சொன்னாலும் இங்கே பல பேருக்கு நான் மென்டலா அப்படின்னு கேட்பாங்க. எப்படி கை காலில் அடிபட்டோ ஒரு புண்ணு வந்தோ இல்லை இன்ஜுரி ஏற்பட்டோ நீங்கள் டாக்டர்ஸ்ட்டு எம்பிபிஎஸ் டாக்டர் போகிறீங்களோ, அதே மாதிரி மனசுக்குள்ளே ஒரு அடிபட்டாலோ இல்லை ஏதாவது நோய் இருந்துட்டாலோ டாக்டர்ஸ்கிட்ட போக வேண்டியது உங்களுடைய கடமை. ஸோ அதை செய்தால், அப்படி பண்ணுவாரேயானால், இந்த ஆக்சுவலாக அபிஷேக் ரபின்றது ஒரு ஆள் தான் மக்கள், இந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஒரு முறை நல்ல சைக்காட்ரிஸ்ட்டை போய் அணுகி அவங்களுடைய இதை செக் பண்ணிக்கிறது நல்லதாக இருக்குன்னு நான் என்னுடைய தாழ்மையான கருத்தை வச்சுக்கிறேன் மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.